அங்குருவாத்தோட்ட பட்டகுடு பகுதியில் உள்ள செனிஹசே கதில்ல எனும் பராமரிப்பு இல்லம் விசேட தேவையுடைய முதியோர்களுக்கு மேலதிகமாக அத்தகைய தேவைகளை கொண்டு இளைஞர் யுவதிகளுக்கான ஒரு பராமரிப்பு மையமாகவும் நடத்தப்பட்டு வந்துள்ளது. அங்கு தங்கியிருந்தவர்களின் பராமரிப்பிற்காக அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்ததுடன் நன்கொடையாளர்களின் நிதியுதவிகளும் இதற்காக பெறப்பட்டுள்ளன. இசுர் அனுஷ்க பெரேரா என்பவர் இந்த மையத்தின் பணிப்பாளராக இதனை நடத்தி சென்றுள்ளதுடன் அவர் சமூக ஊடகங்களில் லொக்கு ஐயா என பிரபலமாக அறியப்பட்டிருந்தார். இன்று காலை கைது செய்யப்பட்ட அந்த நபர் பிற்பகல் ஹொரண நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த பராமரிப்பு இல்லத்தில் நேற்று பிற்பகலிலேயே தீ பரவியுள்ளது. நேற்று பிற்பகல் 5:30க்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தீ பரவ ஆரம்பித்துள்ளதுடன் தீ மிக வேகமாக பரவியதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட போது முதியவர்கள் உள்ளிட்ட விசேட தேவையுடைய 71 பேர் குறித்த பராமரிப்பு இல்லத்தில் தங்கியிருந்தனர். பிரதேசவாசிகள் தீயணைப்பு பிரிவினர் பாதுகாப்பு படையினர் இணைந்து 51 பேரை உயிருடன் மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். நான் ஒரு கடையில் இருந்தபோது பாரிய தீ மற்றும் புகையை கண்டேன். அதன் பின்னர் உள்ளே சென்று கிராம மக்கள் எங்களால் முடிந்தவரை அவர்களை மீட்டோம். கிராமத்து மக்கள் தங்களால் இயன்ற பலத்துடன் உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். சிலரை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனது. அவர்கள் உள்ளே சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததாக கூறினர். அதனால் அவர்களை காப்பாற்ற வழியில்லாமல் போனது. இந்த இல்லம் தொடர்பில் கிராம மக்களிடையே பெரிய முரண்பாடு இருந்தது. ஏனெனில் கிராம மக்கள் இதற்கு உடன்படவில்லை. அங்கு நடந்த அநீதிகள் மற்றும் செயற்பாடுகளால் கிராம மக்கள் இவர்களுடன் ஒத்துப்போகவில்லை. இதனால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து 100, 150, 200 பேரின் கையெழுத்துக்களை பெற்று பிரதேச செயலாளரிடமும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடமும் ஒரு மனுவை ஒப்படைத்திருந்தனர். ஆனால் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை மூடிவிடுமாறு நாங்கள் கூறவில்லை. இதனை சரியான வழியில் கொண்டு செல்லுமாறு கூறினோம். உள்ளே கத்தினார்கள், கதறினார்கள், தம்மை காப்பாற்றுமாறு மிகவும் பரிதாபமாக கெஞ்சி கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கிராம மக்கள் சிலர் வருகை தந்து கிரீல்களை உடைத்து அவர்களை வெளியே எடுத்தனர். அந்த நேரத்திலும் 6-7 பேர் காப்பாற்றப்பட்டனர். அதன் பின்னரே தீயணைப்பு வாகனம் வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்தது. திடீரென அரை மணி நேரத்துக்குள் இந்த தீ முழுவதும் பரவிவிட்டது. பூட்டுக்கள் போடப்படாமல் இருந்திருந்தால் எம்மால் இன்னும் பலரை காப்பாற்றி இருக்க முடியும். சங்கிலிகளால் கட்டி போடப்பட்டிருந்ததாக எம்மால் காப்பாற்றப்பட்டிருந்தவர்கள் கூறினர். மனநல நோயாளிகளை சங்கிலியால் கட்டி போட்டிருந்ததாகவே பேசப்படுகிறது. இந்த இல்லத்தில் தங்கியிருந்தவர்களின் உறவினர்கள் சிலரும் இன்று அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். இது எனது அக்காவின் மகள். அக்கா இவளை இங்கு விட்டுவிட்டு வெளிநாடு சென்றார். அதன் பின்னர் இவளுக்கு சாப்பாடு தண்ணீர் கூட சரியாக கொடுக்கவில்லை. அண்ணன்மான் வருகை தந்து பார்த்த பிறகு ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கேட்ட பின்னரே சாப்பாடு கொடுத்துள்ளனர். விவரங்களை கூறாமல் பிள்ளைகளை பார்க்க வரவும் முடியாது. பிள்ளைகள் கொஞ்சம் அடங்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காக பிள்ளையின் கை கால்களை கட்டி போட்டிருக்கின்றார்கள். தீ விபத்தின் பின்னர் பட்டகுடு ஆரம்ப பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த பராமரிப்பு இல்லத்தில் உள்ள எஞ்சியவர்கள் இன்று வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். அவர்களில் சிலர் இன்று அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக களுத்துறை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். மீதமுள்ளவர்களை பொறுப்பேற்க மறுக்கும் குடும்பத்தினர் குறித்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் ஹொரணை நீதவானின் பங்களிப்புடன் தீ விபத்து தொடர்பான முதற்கட்ட கள விசாரணை இன்று மேற்கொள்ளப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை.